அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன். அன்பர்களே, நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோக்கள் உங்களை நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. நிறைய வியூவர்ஸ் தினம் சேர்ந்துட்டு இருக்காங்க, மகிழ்ச்சி. செல்வம் அப்படிங்கிறதுல ஒரு வார்த்தை வரும், செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்வார். மிச்ச செல்வங்களை விட செவிச்செல்வம், நீங்க கேட்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பசி, அடுத்தது தானம். பசினா என்ன, தானம்னா என்ன? ரெண்டு பசி இருக்கு. ஒன்று உண்மை பசி, இன்னொன்று பொய் பசி. உண்மை பசி இருக்கவனுக்கு உணவு போட்டோம்னா அந்த உணவு தீர்ந்து போயிடும். பொய் பசி இருக்கவனுக்கு உணவு போட்டோம்னா உணவு தீராது, வேஸ்ட் ஆயிடும். அதனால பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லியிருக்காங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடாது, யாருக்கு தேவையோ அவனுக்கு மட்டும் உதவி செய்யணும். உதவி செய்வர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த லெவலுக்கு போக வேண்டாம், பட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு உதவி செய்யலாம், முடிஞ்ச வரைக்கும். 10 பைசானாலும் 20 பைசானாலும் 20 ரூபாயானாலும் 200 ரூபாய், நம்மளால என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு உதவி செய்யலாம், அல்லது பொருளாக கொடுக்கலாம். சார், இன்னைக்கு நான் பார்க்க போறது தானம் என்னன்னு பார்ப்போம். ஒரு நாள் சாய்பாபா கோயிலில் நான் போகிறப்போ என்ன பண்ணுவேன்னா, உணவு பொட்டலங்கள் வாங்குவேன். ஒரு உணவு பொட்டலம் 10 ரூபா. 10 உணவு பொட்டலங்கள் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன், அந்த உணவு பொட்டலத்தை ரெண்டாக பண்ண சொல்லுவேன். ரெண்டாக பண்ண சொன்னால் 20 பொட்டலம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதை எல்லாத்துக்கும் நிறைய போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போயிடும். அதனால ஒரு அளவுக்கு தான் கொடுப்பேன். சாய்பாபா கோயிலில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு கொடுத்துட்டே போனேன். கடைசியில் ஒரு ஆள் இப்படி கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தான். நான் ஒன்று ஏப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். நிமிந்து பார்த்தான், என்னை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு என்னன்னா இந்தான்னு சொல்லி கொடுத்தேன். அது வாங்கினான். என்ன இதுன்னு கேட்டான். தயிர் சாதம்னு சொன்னேன். அதுக்கு அவன் கேட்டான், நான் உன்னை கேட்டனான்னு கேட்டான். நான் உன்னை கேட்டனா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஆனோடனே அதுக்குள்ள இந்த பக்கத்தில் இருக்கான்ல அவங்கள நான் பிச்சைக்காரர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தலை, சொந்தக்காரர்கள்னு சொல்லிக்குவேன். அந்த சொந்தக்காரர்கள் என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் போங்க, அவன் சரியில்லைங்க அப்படின்னா. இருந்தாலும் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் சரி உனக்கு வேண்டாட்டி பரவாயில்ல கொடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், கொடுக்கிற வரைக்கும் இந்த பொருள் உன்னோடது, கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொருள் என்னோடது. இப்போ நீ எஜமானன் அல்ல, நான் தான் எஜமானன். நான் அதை என்ன வேணா செய்வேன், சாப்பிடுவேன், தூக்கி போடுவேன், அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு கேட்டான். சரி பரவாயில்ல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நகர்ந்தோன்னு ஒரு 2 அடி தான் போயிருப்பேன். ஏய் இங்கே வா அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆனேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போனேன். என்னன்னு கேட்டேன். உட்கார் அப்படின்னா. உட்கார்ந்தேன். உட்கார்ந்தானே எதுக்கு என்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டான். நான் சொன்னேன், வழக்கமாக கொடுத்துட்டு வருவேன், நீ இருந்தால் கொடுத்தேன், மிச்சபடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. கொஞ்சம் இருன்னா. பைக்குள்ள தேடினான். ஒரு கந்தல் பைய, கந்தல் டப்பா, என்னென்னமோ வச்சிருக்கான். எல்லாம் தேடி 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 கடைசியில ஒரு சங்கு மாலை, சங்கு சின்ன சின்ன சங்கால கோக்கப்பட்ட ஒரு மாலை, அந்த மாலை எடுத்தான். மாலை எடுத்து இந்தா அப்படின்னு கூப்பிட்டான். நான் என்னையும் அறியாம 2 கையை அப்படி நீட்டினேன். அந்த கையில லபக்குன்னு போட்டான். வாங்கிட்டேன். வாங்கிட்டு எந்திரிச்சேன். அதுக்கு அவன் சொன்னான், நீ எனக்கு கொடுத்ததுக்கு நான் உனக்கு கொடுத்துட்டேன், சரியா போச்சுன்னா. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஈக்குவல் டு 0, அந்த சரியா போச்சு போங்க அப்படின்ட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. மனசுல ஒரு நெகிழ்ச்சி, ஒரு கணம். இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பாக்கெட்ல போட்டு சாய்பாபா கோயிலுக்குள்ள போனேன். வழக்கமா சாய்பாபா கோயிலில் போனால் சாய்பாபா சிலை இருக்கும், அவரை பார்ப்பேன், அவர் கூட பேசுவேன். 2 வார்த்தை தான் பேசுவேன். பாபா நான் வந்துட்டேன், அவ்வளோதான், நீ பார்த்துக்கோங்கிறது அவருக்கு தெரியும்.
அவர் என்ன பார்த்துக்குவார். மிச்சபடி எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதெல்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பாபா பண்ண மாட்டேன். பாபாவுக்கு தெரியும். நான் போனா பாபா சிரிப்பது என் கண்ணுக்கு தெரியும். இது வந்து இது உங்களுக்கு ஒரு சொல்லுவது ஏதோ ஏதோ சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் உண்மை. நீங்க கூட அனுபவிக்கலாம். உண்மையான பக்தி இருந்ததுன்னா அதை அனுபவிக்கலாம். அப்படியே சுத்தி வரும்போது பாபாவையும் மறந்துட்டேன். வரும்போது அவங்க வந்து ஒரு சின்ன இதுல பிரசாதம் தருவாங்க. அதையும் ஒரு இயந்திரத்தனமா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மனசு கனமாவே இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு வந்தோடனே அதை எடுத்து ஹேங்கர்ல மாட்டிட்டேன் அந்த சட்டைய. ஒரு 2 டேஸ்ல மறந்துட்டேன். 3 டே வந்து துவைக்க எடுக்கும்போது பார்த்தா, அதுக்குள்ள அந்த சங்கு மாலை இருந்தது. உடனே எடுத்து என்ன பண்றதுன்னு இப்படி கையில யோசிக்கும்போது, பக்கத்துல ஒரு படம் இருந்தது. அந்த படத்துல இப்படி மாட்டிட்டேன். மாட்டும்போது எவ்ரிடே வென் ஐ சீ தட் சங்கு மாலை, எனக்கு அவனுடைய ரிமெம்பரன்ஸ் வந்துரும். ஞாபகம் வந்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போதெல்லாம் அவன் இருக்கல. அப்ப அங்க கேட்டேன், "எங்க பார்த்த ஆள் வரலையான்னு?" "இல்ல சார், அன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு போனவன் தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வரலன்னாரு." நானும் இன்னைக்கு வரைக்கும் அவன தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவன் கிடைக்கல. ஆனா அந்த மாலை என்கிட்ட இருக்கு. அந்த மாலைய பார்க்கும்போதெல்லாம் அவன் நினைவு வரும். ஏன் அந்த நினைவு என்பது எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்ன வார்த்தை இருக்கு. "நீ குடுத்ததுக்கு நான் குடுத்துட்டேன். 2க்கும் சரியா போச்சு" அப்படின்னு சொன்னான். அதே மாரி ஒரு வரவு, ஒரு செலவு. வரவு, செலவு, வரவு, செலவு. கடவுள் அததான் பார்க்கிறாரு. கடவுள் என்னத்த பார்க்கிறாருன்னா, நம்ம என்னென்னலாம் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்தபடி அவர் திருப்பி குடுப்பாரு. கடவுள் அத வச்சுக்க மாட்டாரு. அதனால எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் வைரமுத்து ஐயா. உள்ளதை கொடுக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அது உள்ளது. உள்ளதை கொடுக்கணும். அப்படி உள்ளதை கொடுத்தா நமக்கு நல்லது கிடைக்கும். ஆனால் உள்ளத்தை கொடுத்தால் உள்ளத்தை கொடுத்தால் அவனே கிடைப்பான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உள்ளதை கொடுத்தால் நல்லது கிடைக்கும். உள்ளத்தை கொடுத்தால் அவனே கிடைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப ரொம்ப நாள் யோசிச்சேன். உள்ளத்தை கொடுத்தால்னா மனமாற அவனை வேண்டிக்கணும். மனமாற வேண்டிட்டு பார்த்தோம்னா அவன் சிரிப்பது தெரியும், பேசுவது கேட்கும், அவன் அசைவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுதான் இன்னைக்குடைய கண்டென்ட்டு. நீங்க இதை வந்து கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க, கண்டிப்பா கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. தங்கத்தமிழனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள். இந்த தங்கத்தமிழன் உங்களுக்காக காத்திருக்கிறான். கண் இமைக்க மறந்தாலும் நெஞ்சம் நினைக்க மறக்காத தங்கத்தமிழன் உங்களுக்காக காத்திருக்கிறான். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.